இப்பொழுது இன்றைய தினம் இடம்பெற்ற பேச்சுக்களில் ஒரு முடிவு எட்டப்படவில்லை. எனவே இது ஒரு முக்கியமான கட்டத்தை அடைந்து இருக்கின்றது. அதாவது இன்னும் ஒரு 25.5 மணித்தியாலங்கள் இருக்கின்றன இது ஆரம்பமாவதற்கு. புதன்கிழமை அதிகாலை 12 மணிக்கு இது நடைமுறைக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறு கொண்டதாக இருக்கின்றபடியால் நாளைய தினம் மிகவும் முக்கியமான தினமாக அமையப் போன்றது. இன்று இரவோ அல்லது நாளையோ, அநேகமாக நாளையாகத்தான் இருக்க முடியும். டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் மாக்கானி அவர்களும் இது தொடர்பான தொலைபேசி உரையாடலில் ஈடுபடுவதன் மூலம்தான் இந்த விவகாரத்தை முடிக்க முடியும். கட்டிட பொருட்கள், மரங்களாக இருக்கட்டும், முறுக்காக இருக்கட்டும், அல்லது அலுமினியமாக இருக்கட்டும், அவற்றிற்கான வரி விதிப்பில் மிகவும் ஒரு குறைந்த நிலையை கனடா பெற்றால்தான் கனடாவை பொறுத்தவரையில் அந்த ஏற்றுமதிகளை செய்யக்கூடியதாக இருக்கும். அதே போல இந்த வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு எவ்வாறு இடம்பெறும் மற்றும் இந்த அமெரிக்காவில் இருந்து வருகின்ற அல்கோஹால் மற்றும் கனடாவில் இருந்து போன்ற பெரிய அதாவது மிகவும் பெரிய இந்த தொகுதியாக இருக்க போகிறது பால் சம்பந்தமான பொருட்கள். பால், பட்டர் மற்றும் ஐஸ்கிரீம், யோகட் போன்ற பல பொருட்களும் இந்த விவகாரத்தின் பொழுது வரி விதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டால் அங்கே ஒரு பெரிய தங்கு நிலை இடம்பெறும். அதாவது பின்தங்கு நிலையை கனடா அடையக்கூடியதாக இருக்கும் இந்த விவகாரத்தில் என்றால். எனவே ஒரு உண்மையை யதார்த்தமாக ஏற்றால் ஒரு முடிவு எட்டப்படவில்லை. ஆனால் முடிவு எட்டப்படுமா என்றால் தொடர்ச்சியாக பேச்சுக்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த பேச்சுக்களின் மூலம் முடிவை காண்பதற்காக கனடா விளைந்து கொண்டிருக்கின்றது. மறுபக்கமாக இந்த விடயத்தில் எவ்வாறு தீர்வை காணலாம் என்றால், அதாவது நாளை நள்ளிரவு 12 மணிக்கு முதல் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிக்க வேண்டும் இந்த விவகாரத்தில் தான் கால நீடிப்பை மேற்கொள்வதாகவோ அல்லது இந்த விவகாரத்தில் விட்டுக் கொடுப்பை மேற்கொள்வதாகவோ அவ்வாறு அவர் அறிவிப்பதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடியது இவர்களிடையான பேச்சு. அமெரிக்காவை பொறுத்தவரையில் கனடாவை உடனடியாக விட்டுக் கொடுக்க முடியாத நிலையில் இந்த வரி விதிப்பு தள்ளி போடப்படலாம் என்பது எதிர்பார்ப்பாகத்தான் இருக்கின்றது. இதை நாங்கள் எதிர்பார்ப்பாகத்தான் கூற வேண்டும் என்றால், நிச்சயமாக டொனால்ட் ட்ரம்ப் என்கின்ற தனி மனிதனுடைய முடிவுக்கு கட்டுப்பட்டதாகத்தான் இந்த விடயம் இருக்கும். சில வேளைகளில் கனடாவை அவர் அவ்வாறான நிலைக்கு தள்ளுவாராக இருந்தால் அரசியல் ரீதியில் கனடாவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மையை கூட டொனால்ட் ட்ரம்ப் ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன. லிபரல் கட்சி வீழ்ச்சியை பெறக்கூடிய தன்மையை கூட அவர் ஏற்படுத்தலாம். எனவே எவ்வாறு அவர் செயற்பட போகின்றார் என்கின்ற நடவடிக்கைகளை நாங்கள் நாளை பார்ப்பதன் மூலம்தான் இதன் உண்மை தன்மையை அறிய முடியும். ஆனால் ஒப்பந்தம் எட்டப்படவில்லை, தயார் நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். பேச்சு தொடர்கின்றது. ஒரு தொலைபேசி அழைப்பில் 2 நாட்டு தலைவர்களும் இந்த விடயத்திற்கு முடிவு காணலாம் என்கின்ற நம்பிக்கையுடன் தொடர்ந்தும் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. இப்போதைய நிலைமைகளின்படி டொனால்ட் ட்ரம்ப் விரும்புகின்ற அல்லது அமெரிக்கா விரும்புகின்ற நிலையான வரி விதிப்பு என்பது அமெரிக்காவை நோக்கமாக கொண்டதாகவும் அல்லது இதுவரை அமெரிக்கா ஏமாற்றப்பட்டதான ஒரு கருத்தியலை கொண்டதாகவும் இருக்கின்றது. நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றோம். இன்றும் கூட எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கிறார். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம். வணக்கம் கமல் பாரதி. வணக்கம் நேர்களே. இன்னும் 2 நாட்கள் இருக்கின்றன. புதன்கிழமை ஒரு ஒப்பந்தம் எட்டப்படவிருக்கிறது. அதற்கு முன்னதாக, அதாவது ஒப்பந்தம் அல்ல, அது அதிகப்படியான வரியை விதிப்பதாக ஒரு தகவல் வெளிவந்திருக்கிறது. அது நடைபெறுவதற்கு முன்னதாக தற்பொழுது பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதிலே இந்த பேச்சுவார்த்தைகள் எந்த அளவு சாதகமாக முடியும் அல்லது இந்த பேச்சுவார்த்தைகளிலே சாதகமான ஒரு நிலை எட்டப்படாவிட்டால் கனடாவினுடைய பொருளாதாரம் அல்லது கனடாவுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? அதிலும் தற்பொழுது அவர்கள் வைத்திருக்கின்ற கோரிக்கைகள் மிக பலமாக இருக்கின்றன. 2 தரப்புமே பலவிதமான கோரிக்கைகளை வைத்திருக்கின்றன. இதிலே சாதக பலன்கள் என்னவாக இருக்க போகிறது? இதன் முடிவுகள் என்ன மாதிரியாக இருக்கும்? உண்மையிலேயே இப்பொழுது இன்றைய தினம் இடம்பெற்ற பேச்சுக்களில் ஒரு முடிவு எட்டப்படவில்லை. எனவே இது ஒரு முக்கியமான கட்டத்தை அடைந்து இருக்கின்றது. அதாவது இன்னும் ஒரு 25.5 மணித்தியாலங்கள் இருக்கின்றன இது ஆரம்பமாவதற்கு. புதன்கிழமை அதிகாலை 12 மணிக்கு இது நடைமுறைக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறு கொண்டதாக இருக்கின்றபடியால்
நாளைய தினம் மிகவும் முக்கியமான தினமாக அமையப் போன்றது. இன்று இரவோ அல்லது நாளையோ, அநேகமாக நாளையாகத்தான் இருக்க முடியும். ம். டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும், மாக்காணி அவர்களும் இது தொடர்பான தொலைபேசி உரையாடலில் ஈடுபடுவதன் மூலம் தான் இந்த விவகாரத்தை முடிக்க முடியும். கனடாவை பொறுத்தவரையில் இது ஏற்கக்கூடிய விவகாரம் இல்ல. பல விடயங்கள், பல பொருட்களுக்குமான வரி விதிப்புகள் நிச்சயமாக கனடாவுக்கு மிகவும் பாதிப்பாக இருக்கின்றன. குறிப்பாக இந்த கட்டிட பொருட்கள், மரங்களாக இருக்கட்டும், முறுக்காக இருக்கட்டும், அல்லது அலுமினியமாக இருக்கட்டும், அவற்றிற்கான வரி விதிப்பில் மிகவும் ஒரு குறைந்த நிலையை கனடா பெற்றால்தான் கனடாவை பொறுத்தவரையில் அந்த ஏற்றுமதிகளை செய்யக்கூடியதாக இருக்கும். அதே போல இந்த வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு எவ்வாறு இடம்பெறும் மற்றும் இந்த அமெரிக்காவில் இருந்து வருகின்ற அல்கோஹால் மற்றும் கனடாவில் இருந்து போன்ற பெரிய பெரிய அதாவது வந்து மிகவும் பெரிய இந்த தொகுதியாக இருக்க போகிறது பால் சம்பந்தமான பொருட்கள். பால், பட்டர் மற்றும் ஐஸ்கிரீம், யோகட் போன்ற பல பொருட்களும் இந்த விவகாரத்தின் பொழுது வரி விதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டால் அங்கே ஒரு பெரிய தங்கு நிலை இடம்பெறும். அதாவது பின்தங்கு நிலையை கனடா அடையக்கூடியதாக இருக்கும் இந்த விவகாரத்தில். என்றால் 50% வரி இருப்பு என்பது அவர்கள் பொறுத்தவரையில் ஆதாயமாக இந்த விவகாரங்களில் ஈடுபடக்கூடிய தன்மையை ஏற்படுத்தாது. எனவே ஒரு உண்மையை யதார்த்தமாக ஏற்றால் ஒரு முடிவு எட்டப்படவில்லை. ஆனால் முடிவு எட்டப்படுமா என்றால் தொடர்ச்சியாக பேச்சுக்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த பேச்சுக்களின் மூலம் முடிவை காண்பதற்காக கனடா விளைந்து கொண்டிருக்கின்றது. மறுபக்கமாக இந்த விடயத்தில் எவ்வாறு தீர்வை காணலாம் என்றால், அதாவது வந்து நாளை நள்ளிரவு 12 மணிக்கு முதல் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிக்க வேண்டும் இந்த விவகாரத்தில் தான் கால நீடிப்பை மேற்கொள்வதாகவோ அல்லது இந்த விவகாரத்தில் விட்டுக் கொடுப்பை மேற்கொள்வதாகவோ அவ்வாறு அவர் அறிவிப்பதற்கான அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடியது இவர்களிடையான பேச்சு. அதாவது வந்து மாக்காணி மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களிடையேயான தொலைபேசி உரையாடல் என்பதுதான் அவ்வாறான ஒரு நிலைமையை ஏற்படுத்தலாம். இங்கே ஒரு விடயம் இருக்கின்றது. குஸ்மா எனப்படுகின்ற அமெரிக்க, மெக்சிகோ மற்றும் கனடாவிற்கு இடையேயான ஒப்பந்தம் கூட இன்னும் அந்த இறுதி நிலையை அடையாத காலத்தால் அது வந்து அவ்வாறு ஒரு இறுதி நிலையை அடையும் பொழுது 16 வருடங்கள் அந்த ஒப்பந்த பிரகாரம் செயற்படக்கூடிய தன்மையை கனடா பெறும், அமெரிக்கா பெறும், மெக்சிகோ பெறும், 3 நாடுகளும் பெறும். எனவே அந்த விடயம் கூட தற்பொழுது பேசு பொருளாக இருக்கின்ற நிலையில் இவ்வாறான இந்த வரி விதிப்பு நடைமுறைக்கு வருகின்றது என்பது கனதியான ஒரு நிலைமையை ஏற்படுத்தும். இதற்காக கனடா கூட தற்காலிகமாகத்தானும் இந்த வரி விதிப்பு அமுல்படுத்தப்பட்டால் அதனை ஏற்கக்கூடிய தன்மையில் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். தயார்படுத்தல் மூலம் அவ்வாறான நிலைமையை அது 1 வாரத்திற்கோ அல்லது 2 வாரத்திற்கோ அவ்வாறான திட்டம் இடம்பெறுமாக இருந்தாலும் அதன் பொழுது மாற்ற வேண்டிய பல மாறுதல்கள் இருக்கின்றன. 50% வரி விதிப்பு என்பது சாதாரணமானதல்ல. எனவே இவர்கள் அதற்குரிய மாற்று வழிகளை எல்லாம் உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது, அல்லது அதற்குரிய தயார் நிலையில் இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. என்றால் அந்த கால நெருக்கம் என்பது மிகவும் குறுகிய காலமாக இருக்கின்றது. ஒரு நாட்பொழுதில் இது தொடர்பான முடிவை எடுக்க வேண்டும் என்று. ஆனால் தற்போதைய உலக அரங்கு நிலைமையை வைத்து பார்த்தால் நிச்சயமாக அமெரிக்கா இதில் விட்டுக் கொடுப்பை மேற்கொண்டு கனடாவின் ஆதரவை பெறுவதற்கான ஒரு நிலைமையைத்தான் முயற்சி செய்யும். என்றால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் இப்பொழுது அதன் ஆரோக்கியமான உறவு நாடுகள் எல்லாம் அவ்வாறான நம்பிக்கையான நாடுகளாக இல்லை. குறிப்பாக கனடாவாக இருக்கட்டும் அல்லது ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும் அல்லது அந்த 5 ஐஸ் எனப்படுகின்ற ஆங்கில நாடுகளின் கூட்டமைப்பு, இங்கிலாந்து, கனடா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா ஆகியவையாக இருக்கட்டும், அவ்வாறான பின்னடைவுகளை அல்லது அமெரிக்காவின் தலைமை மீதான நம்பிக்கையின்மையை கொண்டனவாக இருக்கின்றன. அத்தோடு இப்பொழுது இந்த தென்கொரியாவிற்கான பயிற்சி போன்ற விவகாரங்களில் டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொள்ள போகின்ற மாற்றங்கள் காரணமாக அந்த பரப்பிலும் கூட நம்பிக்கையற்ற தன்மையை கொண்ட ஒரு நாடாக இருக்கின்றபடியால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் கனடாவை உடனடியாக விட்டுக் கொடுக்க முடியாத நிலையில் இந்த வரி விதிப்பு தள்ளி போடப்படலாம் என்பது எதிர்பார்ப்பாகத்தான் இருக்கின்றது. இதை நாங்கள் எதிர்பார்ப்பாகத்தான் கூற வேண்டும். ஏனென்றால் நிச்சயமாக டொனால்ட் ட்ரம்ப் என்கின்ற தனி மனிதனுடைய முடிவுக்கு கட்டுப்பட்டதாகத்தான் இந்த விடயம் இருக்கும். சில வேளைகளில் கனடாவை அவர் அவ்வாறான நிலைக்கு தள்ளுவாராக இருந்தால் அரசியல் ரீதியில் கனடாவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மையை கூட டொனால்ட் ட்ரம்ப் ஏற்படுத்தக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன. லிபரல்
லிபரல் கட்சி வீழ்ச்சியை பெறக்கூடிய தன்மையை கூட அவர் ஏற்படுத்தலாம். எனவே எவ்வாறு அவர் செயற்பட போகின்றார் என்கின்ற நடவடிக்கைகளை நாங்கள் நாளை பார்ப்பதன் மூலம்தான் இதன் உண்மை தன்மையை அறிய முடியும். ஆனால் ஒப்பந்தம் எட்டப்படவில்லை, தயார் நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள், பேச்சு தொடர்கின்றது. ஒரு தொலைபேசி அழைப்பில் 2 நாட்டு தலைவர்களும் இந்த விடயத்திற்கு முடிவு காணலாம் என்கின்ற நம்பிக்கையுடன் தொடர்ந்தும் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. ம். நீங்கள் குறிப்பிடுவதை பார்க்கின்ற பொழுது, ஏற்கனவே அதாவது இந்த வரி விதிப்பு ஆரம்பமாகியது, அதாவது கனடாவை தன்னுடைய ஒரு மாகாணமாக இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு திட்டத்திலே தான் இந்த வரி விதிப்பின் முதலாவது ஆரம்பமாக இருந்தது. அதனுடைய நிலைமை இப்பொழுது என்னவாக இருக்கும்? இதை தடுப்பதாக இருந்தால் கனடிய அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும்? இல்லை, இப்பொழுது ஒட்டுமொத்த கனடா என்றில்லாமல் அல்பர்டா என்கின்ற மாகாணத்தின் பிரிவை ஆதரிக்கின்ற சக்தியாக வெள்ளை மாளிகை சார்ந்த அதிகாரிகள் அல்லது டொனால்ட் ட்ரம்ப் சார்ந்தவர்கள் இருந்தாலும் அதற்குரிய சாத்தியக்கூறுகள் கூட இல்லாத தன்மையைத்தான் கனடாவின் ஒற்றுமை அல்லது கனடா அரசியல் கட்சிகள் எடுத்துள்ள முடிவுகள் காட்டுகின்றன. அதை விட பூர்வீக குடிகள், கனேடிய பூர்வீக குடிகள் இந்த விடயத்தில் மிகவும் ஒரு காத்திரமான பங்கை வகிப்பார்கள் என்றால் அவர்களுடைய நிலம். அவர்களை பொறுத்தவரையில் கனடாவில் இருந்து அல்பர்டா பிரிவதை அவர்கள் எப்பொழுதுமே அனுமதிக்க மாட்டார்கள். எனவே அந்த விவாதத்தில் கூட டொனால்ட் ட்ரம்ப் அவர்களால் அல்லது அவருடைய அரசால் அல்லது அவருடைய கொள்கைகளை, அந்த அரசின் கொள்கைகளை பேணுபவர்களால் மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது. மாறாக இந்த தலையீடியை கொடுக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தலாம். இவ்வாறு நான் குறிப்பிட்டது போல இந்த பொருட்களுக்கான விலைகள் உயர்த்துவது போன்று. ஆனால் அவர்கள் பலவீனமான உள்ள நிலையில் இன்று அவர்களுக்கு கிடைத்த கற்பிதம் என்பது மிகவும் கசப்பானதாக, ஓமானும் ஈரானும் ஒரு ஒப்பந்தத்தை போடுவதான ஒரு ஒப்பந்தத்திற்கு செல்லுகின்ற தன்மை இருக்கின்றது. பல இடங்களிலும் போர் முனைகள் திறக்கக்கூடிய அல்லது அரசியல் சதுரங்க நிலைகள் திறக்கக்கூடிய தன்மை என்பது விரிந்து செல்கின்றது. எனவே அவ்வாறான ஒரு நிலைமைக்கு தனது அயல் நாடு அல்லது தனது உடன்பிறவா சகோதரன் என்கின்ற கனடாவை அமெரிக்கா இட்டு செல்லும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது என்றால் அதற்குரிய பல பாதிப்புகளையும் கனடா தான் பெறுகின்ற நாடாக இருக்குமா என்றால் இல்லை, அது அமெரிக்காவாகத்தான் இருக்க போகின்றது என்றால் கனடாவை பொறுத்தவரையில் மாற்று முகம் எடுக்க வேண்டிய தேவை உணர்ந்து அது வேறு திசை நோக்கி பயணிக்க ஆரம்பித்த நிலையில் இருக்கின்றபடியால் ஒரு தயார் நிலையில் இருக்கின்றது. ஆனால் அவர்களுக்கு அவர்களுடைய குடியேற்பு கொள்கைகளில் கூட ஏற்படுத்திய மாற்றங்கள், அதாவது சடதியாக பல தற்காலிக விசா உடையவர்களை அவர்கள் வெளியேற்றியதானது பெரிய ஆட்பற்றாக்குறையை ஏற்படுத்தியுள்ள நேரத்தில் இவ்வாறான விடயம் இடம்பெறுகின்றது. எனவே ஒரு சுமூகமான தீர்வு ஏற்படும் என நம்புவோம். அதைத்தான் நாங்கள் நம்பிக்கையாக கொள்ள முடியும். இப்படியும் பார்க்கலாம். இப்பொழுது இது தற்காலிகமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ஆனால் இதற்கு கனடிய அரசாங்கம் ஒரு நிரந்தர தீர்வு, அதாவது தொடர்ந்தும் அமெரிக்கா வர்த்தகத்திலே தங்கி இருக்காமல் தங்களுடைய ஒரு சுயப்போக்கை கடைபிடிக்க வேண்டிய தேவை இருக்கிறதா? இல்லை, அவ்வாறான தேவை இருந்தால் கூட இந்த நாப்டா அல்லது குஸ்மா என்று மாறப்பட்ட இந்த ஒப்பந்தம் என்பது 31ஆம் ஆண்டு வரை செல்லக்கூடியதாகவும் பிறகு ஒரு 16 வருடங்கள் அது கால நீடிப்பை பெறக்கூடியதானதாகவும் தான் அந்த ஒப்பந்தத்தை கொண்டு செல்ல முயன்கின்றார்கள். அவ்வாறான நீடித்த பொருளாதார பயன்களை முன்னிலைப்படுத்தி செய்யப்படுகின்ற பொழுது சகல நாடுகளுக்குமான ஒரு ஆரோக்கியமான உறவு மற்றும் ஆரோக்கியமான பொருளாதார நிலைமை இருக்கும். இப்பொழுது இவர்கள் கூறி கேட்பதெல்லாம் நிச்சயமாக அவ்வாறான ஒரு நிலைக்கு இட்டு செல்லாது என்று சொன்னால் இப்போதைய நிலைமைகளின்படி டொனால்ட் ட்ரம்ப் விரும்புகின்ற அல்லது அமெரிக்கா விரும்புகின்ற நிலையான வரி விதிப்பு என்பது அமெரிக்காவை நோக்கமாக கொண்டதாகவும் அல்லது இதுவரை அமெரிக்கா ஏமாற்றப்பட்டதான ஒரு கருத்தியலை கொண்டதாகவும் இருக்கின்றது. எனவே அதாவது எவ்வாறு இதனை கூறலாம் என்று சொன்னால் நிச்சயமாக இவ்வாறான வரி விதிப்புகள் என்பன முன்னுதாரணமற்ற அமெரிக்காவின் மிகப்பெரிய கடனை, தொடர்ந்து ஏறி வந்த கடனை, அதாவது அவர்களுடைய வரவு செலவு திட்ட துண்டு விழுக்களின் போது ஏற்பட்ட கடன் இப்பொழுது 41 ட்ரில்லியனுக்கு மேல் உள்ளது. அந்த 41 ட்ரில்லியன் கடனை குறைப்பதற்காக அவர்கள் மேற்கொள்கின்ற ஒரு நடவடிக்கை என்பது எவ்வாறான முடிவை உலகிற்கு கொடுக்க போகுது என்பதை உலகம் தற்பொழுது அவர்களுடைய அதிருப்திகள் மூலம் வழிகாட்டி இருக்கின்றன.
அவ்வாறான நிலையில் நாங்கள் இந்த விடயத்தில் நிச்சயமாக பொறுத்திருந்து அதனை பார்ப்பது சாலச் சிறந்தது என்றால் டொனால்ட் ட்ரம்புக்கு கூட நடைபெறப் போகின்ற இடைத்தேர்தலில் தனது கட்சி வீழ்ச்சி பெற்றால் அவருக்கான அதிகாரங்களில் பலவீனம் ஏற்படும். எனவே பல கேள்விகளை நவம்பர் 6ஆம் தேதி இடம்பெறப் போகின்ற தேர்தல் அவர்களுக்கு ஏற்கனவே ஏற்படுத்தியுள்ளது. அந்த நிலையில் அவ்வாறான ஒரு முரணான நிலைக்கு செல்ல மாட்டார் என்று நம்புவோம். சரி, நன்றி சுரேஷ் சர்மா. இணைந்து கொண்டு தகவல்களை பகிர்ந்து கொடுத்ததுக்கு. நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பொறுத்திருந்து பார்ப்போம், என்ன முடிவு எங்கே நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியிலே சந்திக்கலாம். அதுவரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி கமல் பாரதி. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.